எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஸ்வரன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து குபோட்டாவுடைய 45 ஹெச்பி இப்போ புதுசாக லான்ச் ஆக்கி தரீங்களா பம்பா லிஃப்ட், அந்த மாடல் வண்டி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ERC டிராக்டர்ஸ் திருவண்ணாமலை அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கலாம். ஏன்னா வண்டி இப்படி தான் வீடியோ எடுக்க வேணும்னு சொன்னதோடனே அவங்க வந்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ERC டிராக்டர்ஸ் திருவண்ணாமலை பக்கம் பார்த்திங்கன்னா அவங்களதே பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்குது. அவங்க காண்டாக்ட் நம்பரை கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வண்டி எது தேவைப்படுதுன்னா கிருஷ்ணகிரினே வருது. திருவண்ணாமலை சுற்றி இருக்க யாருக்கு வேணாலும் வண்டி அவங்க சப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா எனக்குமே அவங்க தான் கொடுத்தாங்க கிருஷ்ணகிரி. சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக செய்வாங்க. நம்ம கேட்க டைம் செய்வாங்க. சர்வீஸுன்றது ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ எப்படி நம்ம சீசன் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கஸ்டமருக்கும் போக முடியுதா? அது நமக்கு ஒரு டைம் முன்ன பின்ன ஆகிடுது இல்லையா? அந்த மாதிரி தான் எல்லா ஷோரூம்லையுமே சீசன் டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன டைம் ஆகிடலாம். சீசன் இல்லாத டைமில் எல்லாருமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. நம்மளுக்கு முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக் கரெக்டாக இருக்காங்களான்னு தான் முக்கியம். ஆனால் எனக்கு வந்து முன்ன பின்ன கூட பண்ணல, கரெக்டாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது குபோட்டா 45. இந்த பேனரில் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா குரோம் ஃபினிஷிங்னு சொல்கிறாங்க. MU4501 இதெல்லாம் இருக்கட்டும் மேட்ரு. நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எந்தெந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது, டிரைவர் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். டெக்னிக்கல் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஏதாச்சும் முன்ன பின்ன தான் கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஜாப்பனீஸ் டெக்னாலஜி, டிசைன் பை குபோட்டா. அவங்க வந்து ஜப்பானில் இருக்காங்க. அவங்க டிசைன் பண்ணது குபோட்டா. அப்புறம் ஷட்டில் ஷிஃப்ட், அந்த கியர் கொடுத்துருக்காங்க. சிங்க்ரோமேஸ், இந்த ஷட்டில் ஷிஃப்ட் முன்னாடி பின்னாடி இது பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த காமிக்கிற மேலே போகும்போது. இப்போ கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்க்ரோமேஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீசிங் பாயிண்ட் எங்கெங்கே அடிக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பேங்க் ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். முன்னாடி நல்லா பம்பர் வெயிட் கொடுத்துருக்காங்க. குபோட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பம்பர் போடாமல் வண்டி வெளியே போய் எடுக்காதீங்க. ஏன்னா சின்ன இன்ஜின்ன்றதுனால முன்னாடி கண்டிப்பாக வெயிட் இருந்தால் தான் 4 வீல் டிரைவ்க்கு நம்ம பவர் கிடைக்கும். ஃபில்டர் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா லேட்டஸ்ட்டாக மாற்றினால அவுக்கிறது போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. சும்மா ஜஸ்ட் இழுத்திங்கன்னா அவுத்துக்கு அமைச்சிட்டோமா பண்ணிட்டு இப்போ இழுத்திங்கன்னா வந்துடும். அதை க்ளீன் பண்ணிட்டு ஜஸ்ட்டு தள்ளிட்டு கொஞ்சம் திருப்பினீங்கன்னா ஒரே கையில் தான் போடுறேன், லாக், அவ்வளோதான். கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி இருக்குது. 50 HP ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா பேட்ரி கொடுத்துருக்காங்க, 80 ஆம்ஸுக்குரிய பேட்ரி. எல்லா வண்டியிலுமே பார்த்திங்கன்னா சேம் பேட்ரி தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபியூஸு, அப்புறம் ரேடியேட்ரு. இதில் ரேடியேட்டர் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இதுக்குமே ரேடியேட்டருமே ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரேடியேட்டர் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. அதுக்கு மேலே ஒரு சேஃப்டிக்கு ஒரு கார் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு இப்படி இழுத்துட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு போட்டுடலாம். இது பெரிய டஸ்ட்டு வந்து உள்ளே போகாமல் தடுக்கும். ஃபில்ட்ரு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டஸ்ட் உள்ளே போய் அந்த கோரில் உட்காந்துச்சுன்னு சீக்கிரமாக டேமேஜ் ஆகிலாம் அடைச்சிக்கும். காற்றோட்ட ஃப்ரீயாக இருக்காது. இது அப்பப்போ பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். அப்படியே உள்ளே பாருங்கள், இன்ஜின் ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி, ரொம்ப சின்ன இன்ஜின், 4 சிலிண்டருக்கு ஒரு இன்ஜின். அப்புறம் இதில் டீசல் பம்ப் பார்த்திங்கன்னா குபோட்டா உடையது. இந்த வண்டியிலுமே சொல்லிடுறேன் நான். இந்த டீசல் ட்ரை ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது பாருங்கள் லூஸ் பண்ணுறது. இது லூஸ் பண்ணிவிட்டு டீசல் ஊற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் டைட் பண்ணிட்டுருங்க, அவ்வளோதான். பம்ப் பண்ணுறதெல்லாம் இல்லை இந்த வண்டியில். இதே நிறைய பேருக்கு தெரியலன்னு சொன்னாங்க, அதனால தான் எல்லா வீடியோவிலும் மென்ஷன் பண்ணுறேன் நான். ஓகே, டீசல் டேங்க் பார்த்திங்கன்னா 60 லிட்டர் கெப்பாசிட்டி. ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாள் 1.5 நாளைக்கு மேலே ஓட்டலாம். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க, டீசலுக்கு ஆன் ஆஃப். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வாட்டர் செப்பரேட்டர், டீசல் ஃபில்டர் 2 கொடுத்துருக்காங்க, ப்ரைமரி அண்ட் செகண்டரி. அப்படியே பார்த்திங்கன்னா இன்ஜின் ஃபில்ட்ரு, இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் ஊற்றுறது, இது லூஸாக டைட்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் பம்ப்பு, உள்ளே இருக்குது பாருங்கள் ஹைட்ராலிக் பம்ப்பு. இப்போ வந்து இன்ஜின் ஆயில் செக் பண்ண டிப்ஸ்டிக் இங்கே இருக்குது. ஸோ அந்த இடத்துல பாருங்கள் கேபிள் தருது, இங்கே இருக்குது உள்ள. அதை டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆயில் பார்த்து செக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரண்ட் ஆக்சில் பார்த்திங்கன்னா ஃபுல்லி சீல்டு ஆக்சில், அந்த வெல் பினியன் டைப்பு. அப்புறம் குபோட்டாவுடைய ஓனில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ப்ளைனாக இருக்கும்.
ஸோ ப்ளைனாக இருக்கும். இதில் எனக்கு சின்ன ஒரு அப்டேட் என்னன்னா, இதில் ப்ரீத்தர் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும்னு பர்சனலாக எனக்கு ஒரு அப்டேட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். 50 ஹெச்பியில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஆல்ரெடி இது புக்கிங் இருக்கா, புக் பண்ணிட்டுக்கிறாங்க போல இருக்குது. ஸோ இது சைலன்சர் மஃப்ளர் பாருங்கள், லைட்டாக சூடாக இருக்குது வண்டி பக்கத்து அந்த எல்லாமே உள்ளே சுரி கொடுத்துட்டு, இது இந்த சைலன்சர் ஃபுல்லாக நீங்கள் அவுத்துட்டிங்க அப்படின்னாலுமே சவுண்ட் அதே தான் வரும். அப்புறம் சைலன்சருக்கு வந்து ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா புதுசாக நியூ மாடலில் பம்பா லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ உள்ள இருக்கிற பிஸ்டன் வந்து 4 பிஸ்டன்னு அதை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. கேக்யூ போர்ஃபி குபோட்டா கோட் 4 பிஸ்டன். அப்புறம் உள்ளே வந்து பேலன்ஸு சாஃப்ட் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. பேலன்ஸு சாஃப்ட்னா கிராங்க் ஷாஃப்ட்டு எவ்வளோ ஸ்பீடு ஓடுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் 2 மடங்கு வேகமாக ஓடும். வேகமாக ஓடினாக்க அந்த வேகமாக ஓடும்போது வைப்ரேஷன் குறைக்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் பேலன்ஸு சாஃப்ட் ஓடும்போது இருக்கிறதுனால வைப்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். குபோட்டா ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இது பார்த்திங்கன்னா செல்ஃப் மோட்டார், ரொம்ப பார்க்குறது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே மறைச்சி கொடுத்துருக்காங்க ஆல்டர்னேட்டர். ஸோ இது உள்ளே கிரீசிங் பேண்ட்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே 10 லிட்டர் ஆயில் நினைக்கிறேன். ஃப்ரண்ட் ஆக்சல் 45 யூஸ் பண்ணிங்க. அப்படி அடியில் பாருங்கள், இது சம்பு இன்ஜின் ஆயிலுக்கு. இந்த ஆக்சல் பார்த்திங்கன்னா உள்ளவே மறைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலவே ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்கும். அப்புறம் கியருடைய புஷ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாரு. இதெல்லாம் புஷ் பண்ணாலுமே டக்குன்னு மாற்றிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லி சிங்க்ரோமைஸ் பாரு. இங்கே ஒரு ப்ரீத்தர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்கு. இது நான் அந்த 2 வண்டியிலுமே சொல்லவே இல்லை. இங்கேயுமே ஒரு ப்ரீத்தர் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே 2 ப்ரீத்தர். இது தான் ஹைட்ராலிக் ப்ரீத்தர். டயர் சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 8.3க்கு 20 முன்னாடி, பின்னாடி பார்த்திங்கன்னா 14 சைஸ் டயர் வரும். ஸோ 14 சைஸ் டயர். இந்த டிஸ்க் பார்த்திங்கன்னா ஒரு 4 விதமாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மெட் கார்டு வந்து நல்லா கொஞ்சம் அகலமாக கொடுத்துருக்காங்க. சைடில் உட்காந்துக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப ஒட்டி உக்கார மாதிரி இருக்காது. அப்புறம் கிளச் பார்த்திங்கன்னா நல்லா சஸ்பெண்டட் டைப். பார்த்திங்கன்னா அது கால் வலி அவ்வளோ சீக்கிரம் வராதுன்னு சொல்கிறத விட கால் ஆப்ரேட் பண்ணுறது நல்லாயிருக்கும். கால் வலி கண்டிப்பாக எல்லா கிளச்சிலுமே வரும், ஆனால் அது கால் வலி தெரியாது, அப்படி தான் சொல்ல. ரொம்ப லாங் லைஃப் யூஸ் பண்ணி இருந்தால் கால் வலி வருமானு தெரியல. ஆனால் அந்த இன்னொரு டைப் என்ன இருக்குது, இது தொங்கு பெடல்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து புஷ் பெடலா, அதுக்கு இதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்து நல்லா ஃபுல் பவர் கொடுக்கும்போதில்ல, எப்படி சொல்கிறேன், நான் மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நல்லா ஈஸியாக இருக்குது இது அழுத்துறதுக்கு, ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா டீசல் டேங்க்கு 60 லிட்ரு. ஓகே, பாஸ்ட் சீஃப் இன்ஸ்பெக்டர் செக் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க இல்லையா வண்டி, அது. அப்படியே மேலே பார்த்திங்கன்னா இந்த கன்சோல் நமக்கு டிஸ்பிளேன்னு தான் சொல்லி பழக்கம். ஸோ இது டீசல் லெவல் சாமி ஆன் பண்ணுற பாருங்க. டீசல் கொஞ்சம் இருக்குது. ஆர்பிஎம் மீட்டர் இது. அப்புறம் வந்து கூலண்ட் பார்த்திங்கன்னா அது குபோட்டா வரைக்கும் சென்டரில் இருக்கும். அப்புறம் குபோட்டா பொறுத்த வரைக்கும் ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ட்ராப் ஆகலான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆர்பிஎம் செட் பண்ணி ஓட்டுங்க. ஸ்டேரிங் வீல் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னசாக அழகாக இருக்குது. ஹேண்ட் ஆக்சிலேட்டரு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. குபோட்டாவோட பேட்ச் இந்த ஸ்டேரிங்கில் அப்படியே பார்த்திங்கன்னா பார்க்கிங்கு, லோ பீம் ஹை பீம் லைட் யூஸ் பண்ணுறது, இது இண்டிகேட்டரு நல்லாயிருக்கு. இங்கே தான் பிடிக்கணுன்றதில்ல, இங்கே பிடிச்சாலும் பாருங்கள் ஈஸியாக சுற்றுது. அப்புறம் பார்த்திங்கன்னா பெடலு, பிரேக் பெடலு லாக் பண்ணிக்கலாம். இது பிடிச்சி இப்போ இழுத்துட்டு ஆகிடும். ஸோ கிளச்சு காலால் ரொம்ப மண்ணாக்குதுன்னு பார்க்காதீங்க, கீழே புழுதி. காலை ரேஸ் பண்ணுறது நல்லா ஃப்ரீயாக இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா கியர் சிங்க்ரோமைஸ் கியர்ன்றது டைலரில் ஓட்டுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கியர் மாற்றி ஓட்டலாம். அதுக்கு எல்லா வீடியோலையும் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க.
சிங்க்ரோமைஸ்னாவே கியர் ஷிஃப்டிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். கியர் அடிக்கடி மாற்றுறவங்களுக்கு கண்டிப்பாக சிங்க்ரோமைஸ் எடுத்துக்கணும். 45 ஹெச்பிலே ஒரு சிங்க்ரோமைஸுக்கு ரொம்ப ரேரான பிராண்டட்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து வந்தீங்கன்னா பம்பா லிஃப்ட்னு பார்த்திங்கன்னா இது நம்ம இந்த ஆழம் செட் பண்ணிக்கணும். நம்ம கலவு ஏதோ பின்னாடி மாட்டங்களை கலப்பு ஏதோ ஒன்று செட் பண்ணிக்கணும், ஃபிக்ஸடாக விட்டுறோம். அதுக்கப்புறம் தூக்குறது இறக்கிறது பார்த்திங்கன்னா இதுதான். நான் இதில் ரொட்டவேட்டர் ஐட்டம் ஃபுல்லாக தூக்கிட்டுமே அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் இதுலேயுமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இங்கேபடி வந்துச்சுன்னா ஃபுல்லாக எடுத்துக்கும். இந்த கம்பெனி வச்சுக்கலாம் இவ்வளோ எடுத்து தூக்கணும் அப்படின்னு. இது ஒரு நல்ல ஆப்ஷன், சூப்பராக இருக்குது. நல்லா ஈஸியாக தான் இருக்குது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அந்த லிவர் இன்னும் கொஞ்சம் ஐட்டம் கூட இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த பக்கம் ரேஞ்ச் லிவரு 8 ஃபார்வேர்டு, லோவில் ஒரு 8, ஹையில் ஒரு 8 ஃபார்வேர்டு, ரிவர்ஸ் ஒரு 4. பொல ஓட்டத்துக்காக லோ ரிவர்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ரோட் ரன்னிங் பார்த்திங்கன்னா ஹை கியர் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் பிடி லிவர் இருக்குது. ஓகே, இது நல்லா ஃப்ரீயாக இருக்குது. அப்புறம் இது 4 வீல் டிரைவ் இது ஆன் ஆஃப். கிளச்சு பிடிச்சின்னா 4 வீல் டிரைவ் போடுங்க எப்போ போடுறதுனாலும். வண்டி ஆஃபில் இருக்குது. சரி, நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிற வண்டி எவ்வளோ சவுண்டுன்னு பார்க்கலாம். நோட்டில் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓடுது, எனக்கு ஒரு 9 ஓடுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். கீழே காமிக்கிற பாருங்க. நல்லா ஸ்மூத்தாக வரும். பண்ணிடலாம். அப்படியே சேர்ஸ் நம்ம இதில் காமிக்கல பார்த்தீங்களா. இதில் பிளேட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அப்படியே பண்ணாரம் நித்திரம் வீடியோவில் குபோட்டாவுடைய சேர்ஸ் நம்பரு, இன்ஜின் நம்பரு, என்ன மாடலு, இன்ஜின் மாடல் எல்லாத்துக்கும் இதே தான். V2403 MDI, மேனுஃபேக்சரிங் இயரு, மேக்ஸிமம் பிடிஓ பவர் 29.2 kW, 2500 RPMல. எஸ்எஃப்சி பாருங்கள் 249 கிலோவாட்டுக்கு. இது ஹெச்பிக்கு மாற்றினா இன்னும் கம்மியாகும். அப்படியே பார்த்திங்கன்னா சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் தூக்கி பேணி மாடி இழுத்துக்கலாம். அப்புறம் இது கலப்பிக்கு லாக் பண்ணிக்கிறதுக்கு. இங்கே இது ஸ்லோவாக ஆகிட்டு தூக்கிறதுக்கு ஸ்லோ ஸ்பீடாக அது மாதிரி பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இது டிஃப்ரென்ஷியல் லாக்கு. பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு குபோட்டை பொறுத்த வரைக்கும். மற்ற வண்டியெலாம் கொஞ்சம் இக்கட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இது கியரு, அதுக்கான கிரீஸ் நிப்பிள் பாயிண்ட்டு எதனா போச்சவங்க கூட புஷ் மாற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அதுக்கான சென்சார் பிடிஓக்கு சென்சார். இது கியர் லிவருக்கு வச்சு பால்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ தெரியுதான்னு தெரியல, அப்பாக்கு போய் காமிக்கிறேன். இது ஃபோர் வீலர் வந்து ஆன் ஆஃபு. கேப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ சீக்கிரம் சேர் கூட உக்காராது. நல்லா டயருக்கு கூட நல்லா கேப் இருக்குது. ஒரு டிரைவன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் சைடு வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பின்னாடி பார்க்குறதுக்கு நல்லா தெரியும். ஸோ பம்பா லிஃப்ட்டுக்கு மட்டும் நான் கிட்ட போய் காமிக்கிறேன். இந்த வழி இதுதான் ஸ்பெஷல். இதெல்லாமே சென்சிங் வந்து 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து லோ சென்சிங், மீடியம், ஹை. அந்த லோ சென்சிங் வந்து ரொட்டேவேட்டருக்கு இந்த பிடிஓ சம்மந்தப்பட்டு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா லோ சென்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைனா இதில் ஒரு பெட் எது போட முடியுமா பார்த்து எதனா ட்ரை பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப லைஃப் நல்லாயிருக்கும் பெட்டுக்கு. அப்புறம் கிரீஸ் பாயிண்ட்டெல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று கூட கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாருங்கள் இதிலெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. அந்த சென்ஸாக ரொம்ப அக்யூரஸே வர மாட்டேங்குது. இப்போ பாருங்கள் இதெல்லாம் ஸ்ப்ரிங்கெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. பயங்கரமாக வரும்னு நினைக்கிறேன் இவ்வளோக்கெல்லாம். பட் பிடிஓ லிவர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல அப்டேட்டு. ஆனால் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம 42 பார்க்கும்போது கொஞ்சம் டைட்டாக மாதிரி ஃபீல் ஆச்சு. இது ரொம்ப
நல்லா இதுக்கு இது இருக்குது. சப்போஸ் அதுலேயுமே அந்த பம்பால் லிஃப்ட் கொடுக்கும்போது நல்லா ஃப்ரீயாக இருக்குமோ நம்ம தெரியல. ஸோ இதில் ஸ்டேபிள்லாம் பாருங்கள். இருங்க நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் மேலே தூக்கிச்சு. இப்போ இந்த லிவர் மட்டும் இறக்குறேன். இறங்குதான்னு பார்த்தல, லிவர் இறக்கிட்டேன். இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இறங்கிடுச்சு. அது இறங்கிடுச்சா, ஓரளவுக்கு மீடியமாக நிற்கிது. ஸோ இதை நான் கீழே அட்ஜஸ்ட் பண்ணுறேன் ஒவ்வொன்றா. இது கொஞ்சம் இன்னும் இறங்குதா பார்க்கலாம். பாருங்கள், மொத்தமாக இறங்கிடுச்சு. இது உழவப்போ தான் சென்சிங்கெல்லாம் செட் பண்ணுறது கரெக்டாக தெரியும். ஸோ இந்த பார்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒல்ஸ் அந்த கொடுத்துருக்காங்க. அந்த இதில் 50 HP மாதிரி ஒரு 3 கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். அந்த 3 கொடுக்கத்தான் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா ஹைட் நல்லா தூக்கி முடியும். ஹோல்ஸுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டு டிஃப்ரெண்ட் ஆகும் தூக்குறது. இது பாருங்கள், ஸ்கொயர் டைப் வந்து பார் கொடுத்துட்டாங்க. இது ஒரு நல்லாயிருக்கும் செயின் டைப்பை விட. இது பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றுறது. ஆயில் இதுக்கும் பார்த்திங்கன்னா 40 லிட்டர்னு நினைக்கிறேன். ஆயில் செக் பண்ணிக்கிறது. அப்படி பெரியவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிளானட் டிரைவு. இதனால் நல்லா ஒரு புல்லிங் பவர் கிடைக்கும். நல்லா அப்படியே பார்த்திங்கன்னா டாப் லிங்க் அதில் கொடுக்குறாங்க. டூல்ஸ் பாக்ஸ் எப்படியே பிளாஸ்டிக் தான் கொடுக்குறாங்க. வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா 120லேருந்து 80 கிலோ வரையும் நம்ம வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வெயிட் கரெக்டாக வச்சு ஓட்டிங்கன்னா உங்களுக்கு இடுப்பு வலி ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறது கொடுத்துருக்காங்க. வீடியோ உங்களுக்கு எப்போனா சந்தேகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டிக்கர் பார்த்துக்கலாம். 540 இருக்கா, ஓட்டும் போதே தெரியும் ஸ்பீடு ஓடுறது. இருந்தாலும் புதுசாக வரவங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 540, 750. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செயின் டைப் வரும். அதெல்லாம் அப்பப்போ உடஞ்சிரும். இது அவசியம் உடையாது. எவ்வளோ கேப் இருக்குது. க்ரீஸ் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக க்ரீஸ் அடிச்சிட்டேங்க. கேப் நல்லாயிருக்கு. அப்புறம் ஒர்க்கிங் லேம்ப்பு சாவி போட்டாருங்க. ஸோ பார்க்கிங் பிரேக் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இதெல்லாம் எரியும். ஒர்க்கிங் லேம்ப்பு எரியும். தெரியுதுங்களா வெளிச்சம். இது பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட்டுக்கான அந்த லைட்டு. ஃபஸ்ட்டு லோ பீம் போடும்போது பார்த்திங்கன்னா எரியும். இது வந்து பின்னாடி வரவங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்டர் அடிக்கிறதுக்கு. இது எந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பிடிஓது டெய்லர் அதை அட்டாச் பண்ணோம்னா அதுக்கான லைட், சிக்னல் லைட்லாம் போடுறோம் இல்லையா, அதுக்கான ஒயர் சாக்கெட்டு. பிடிஓ பார்த்தீங்கன்னா 6 பிளேன் சாப்பிட்டு கொடுத்துருக்காங்க. இது மாடலாம் பார்த்திங்கன்னா இது நல்லா ஆயில் சீலு, அதுக்கு ஒரு சேஃப்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் இது வராமல் இருந்துச்சு, இப்போ வரதுல இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதாவது என்னென்ன குறைகள் இருந்துச்சோ அதெல்லாம் நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு ஒரு சுற்றியும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா டயர் சைஸு, நல்லா சேடை ஓட்டுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வெயிட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2000 கிலோ கிட்ட வரும். நம்ம புழுது எது ஓட்டுறது அப்படின்னாக்கா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டு சேர்த்திக்கணும். முன்னாடி வெயிட்டு, பெரிய வெல்டு வெயிட்டு. வண்டிக்கார அட்டம் போயிட்டாங்க. கரெக்டாக தகுந்த மாதிரி வெயிட் சேர்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஏன்னா குபோட்டா வண்டியே கொஞ்சம் வெயிட் லெஸ்ஸாக தான் இருக்கும். அது மாதிரி வெயிட் ஆட் பண்ணிக்கணும். சேர்த்து உலகம் பயங்கரமாக இருக்கும். செம்ம மைலேஜ் கிடைக்கும். மாடி பார்த்திங்கன்னா குள்ளமாக இருக்கும். குள்ளமாக தான் தோப்பு ஓட்டுறதுக்கு எனக்கு பர்சனலாக நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருக்குது. கிரவுண்ட் அடியில் காட்டுறோம் பாருங்கள். எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லை. பின்னாடி கை செட்டு தான் தெரியுது. இது உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை நம்மளுடைய புது சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேறு பிராண்டட் டிராக்டர் உங்களுக்கு எந்த வண்டியை பற்றி
வியூ பார்க்கணும், டிரைவர் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும் அப்படின்னு கேளுங்க. அப்படி எதனா சந்தேகம்னா என் நம்பருக்கு கால் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். கடைசியாக ஏஆர்சி டிராக்டர்ஸ் திருவண்ணாமலைக்கு மீண்டும் ஒரு நன்றி. தேங்க்யூ.